டாக்டர், என் பையன் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. தலையில் ரொம்ப அடிபட்டிருக்கு, அப்புறம் நிறைய பிளட் லாஸும் ஆயிருக்கு. அதனால் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எத்தனாலும் சொல்ல முடியும். என்னையா கார் வச்சிருக்கேன்னு கொடுத்தீங்க? அங்கே என் பையன் உயிர் போராடிட்டு இருக்கான் சார். சார் உட்காருங்க சார். என்ன சார் உட்காருன்னு சொல்றீங்க? கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க சார். உட்காருங்க சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களா சார்? அதனால தான் சார் எடுத்திருக்கேன். பொறுமையாக இருங்க சார். இந்த மாதிரி டெய்லி 4 கேஸ் வந்துட்டு தான் இருக்குது எங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த மாதிரி வரவங்களை கேட்குற முதல் கொஸ்டினே, கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் போட்டிருந்தாங்களா? நீங்கள் தான் ஆக்சிடென்ட் ஆன பையனோட அப்பாவா? என்ன சார் பிள்ளை வளர்த்துருக்கீங்க? என்ன ஸ்பீடில் போயிருக்கான்னு தெரியுமா? பொழைக்கிறதே பெரிய விஷயம். சீட் பெல்ட்டாச்சும் போட்டுக்கணா பாருங்கள். எதுக்கு சார் சின்ன பண்டெல்லாம் வண்டியை கொடுக்குறீங்க? சரி, ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. கார் வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் மேனுவலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் சேஃப்டி மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த சீட் பெல்ட் பற்றி முதல்ல சொல்லிக் கொடுக்குறோம். ரோட் சேஃப்டி காரணங்களையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் அப்போ வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் அந்த சீட் பெல்ட் போட்டிருந்தா இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. சரி, உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது சார், கவலைப்படாது.